கோவிட் பீரியடுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்சது செமி கண்டக்டர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நம்ம வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி தான் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு, நம்மகிட்ட சொந்தமா இல்லைன்னு. நீங்க பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் எப்பயுமே புரட்சிகள் வெடிக்கும். ஒழுங்கா ஓடிட்டு இருந்த ஸ்டெர்லைட்டை மூடியாச்சு. அதன் மூலமா என்ன ஆச்சுன்னா, காப்பர் எக்ஸ்போர்ட் கண்ட்ரியா இருந்த இந்தியா காப்பர் இம்போர்ட் கண்ட்ரியா மாறிச்சு. தாமிரத்தை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த இந்தியா இன்று இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. அந்த இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள்ல சைனாவும் பாகிஸ்தானும் கூட இருக்கு. அப்ப யாருக்காக நம்ம வேலை பார்த்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ப மாட்டீங்க, தூத்துக்குடி இளைஞர்கள், தூத்துக்குடி பெண்கள் ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும் என்று போராடுகிறார்கள். தூத்துக்குடியில நேரடியாக 3000 பேருக்கும் மறைமுகமாக 30,000 பேருக்கும் வேலை கொடுத்துட்டு இருந்த ஒரு நிறுவனமா இருந்துச்சு. நம்ம எப்படி பார்க்கிறோம் யோசிக்கணும். அப்ப கம்ப்ளீட்டா ஒரு ஃபோர் சைட் மிஸ் ஆகுது அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு உலக நாடுகளுக்கு பூரா சைட்டே போயிடுச்சு, ஃபோர் சைட் இல்ல. ஆனானப்பட்ட சர்வதேச தாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நடுங்குறாரு. காலையில ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, இந்தியாவுக்கு நான் சாங்ஷன் போட்டுருவேன் 50% டாக்ஸ் அப்படின்றாரு. சாயந்தரம் பேட்டி கொடுத்து, மை வெரி குட் ஃப்ரெண்ட் மோடி, பிளீஸ் கன்சிடர் மை மோடி, மை வெரி குட் ஃப்ரெண்ட் அப்படின்றார். நம்மால் எவ்வளவு ஃப்ரெண்டுக்கு டேக்கா கொடுத்தவர்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். என் தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு ஆலிங்கனம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். ஒவ்வொரு விக்கெட் அந்த அமெரிக்காலேயே 3 அதிபரை பார்த்தவர் மோடி.